அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் என்ற முழுமையான வேளாண் செய்தித்துறைக்கு வரவேற்கிறோம். இந்த துறையில் ONBA ஆர்கானிக் அண்ட் நியூட்ரிஷன் பேலண்ட் அக்ரிகல்ச்சர், அதாவது ஆர்கானிக் மற்றும் சத்தான சமச்சீரான முறையில் பயிரிடுவது என்று நான் முதல் துறையில் குறிப்பிட்டேன். அதன் தொடர்ச்சியாக இது இருக்கும். ஆர்கானிக் என்ற சொல்லின் பொருளை நான் முன்பே அறிந்திருக்கிறோம். இனிமேல் எந்த விவசாயியும் நுகர்வோரும் இந்த ஆர்கானிக் வார்த்தையால் ஏமாற வேண்டாம். ஆர்கானிக் என்பது ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் உறவில் இருந்து தயாரிக்கப்படும் எந்த ஒரு இரசாயன பொருளும் கரிம கலவை அல்லது கரிம பொருள் எனப்படும் அந்த பொருட்களின் விஷமாக இருக்கலாம். நான் முதல் பகுதியில் குறிப்பிட்டது போல் கரிமப் பொருட்களில் நச்சு பொருட்கள் உள்ளன. சயனைடு, டயாக்சின் போன்றவை மிகவும் விஷத்தன்மை கொண்டவை. அதேபோல் தீங்கு விளைவிக்காத ஊட்டச்சத்துக்களும் இதில் உள்ளன. இதேபோல் இரசாயன பொருட்கள் மிகவும் நச்சு இரசாயன பொருட்கள் உள்ளன மற்றும் பாதிப்பில்லாத இரசாயன பொருட்களும் உள்ளன. எனவே கரிம மற்றும் இந்த கரிம நச்சு பொருட்கள் உள்ளன. நச்சுத்தன்மையற்ற பொருட்களும் உள்ளன. எனவே ஆர்கானிக் அப்படி எதுவும் சிறப்பு இல்லை. கார்பன் மற்றும் ஹைட்ரஜனின் சிக்கலான கலவையை ஆர்கானிக் தயாரிப்பு என்று அழைக்கப்படுவது சிறப்பு. இது முந்தைய பகுதியில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. இப்போது இந்த பகுதியில் ஊட்டச்சத்துக்கள் பற்றி அறிந்து கொள்வோம். தாவரத்திற்கு வழங்கப்படும் ஊட்டச்சத்துக்கள் எதுவும் விஷமல்ல, நச்சு இரசாயனங்கள் இல்லை. இதை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். தாவரத்திற்கு வழங்கப்படும் ஊட்டச்சத்துக்கள் ஊட்டச்சத்துக்கள் அல்ல, இரசாயனங்கள். இவை நச்சு இரசாயனங்கள் அல்ல. இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நம் பயிர்களுக்கு நம் வயல்களில் முழு நம்பிக்கையுடன் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த பயிர்களின் நிலைக்கேற்ப எந்த பயிரில் எந்தெந்த சத்துக்கள் எந்த அளவில் பயன்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு மட்டும் கொடுத்தால் நன்றாக இருக்கும். நிலத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, ஆலைக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த இரசாயன கூறுகள் மண்ணில் இருக்கும் நுண்ணுயிரிகளை அழிக்கும் என்று பலர் சந்தேகிக்கின்றார்கள். அது சரியல்ல. மண்ணில் இருக்கும் பல வகையான நுண்ணுயிரிகள் தாவரத்திற்கு நன்மை பயக்கும். அவற்றின் மரணத்திற்கு வெவ்வேறு காரணங்கள் உள்ளன. அதுதான் ஒன்று, கார்பன் சார்ந்த உரங்களை பயன்படுத்தக்கூடாது. ஏனெனில் மண்ணில் உணவான கார்பன் செறிவூட்டப்பட்ட கார்பன் அழிந்துவிட்டது. அதாவது அவர்களுக்கு உணவளிக்காதது எங்கள் தவறு. இரசாயன உரங்களை தேவைக்கு அதிகமாக கொடுப்பது, அடர் உரங்களை முழுமையாக பயன்படுத்துவதில்லை. கடந்த 25 ஆண்டுகளாக இரசாயன உரங்கள் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதாவது மிளகாய் பயிரில் ஒரு ஏக்கரில் 20 முதல் 25 மூட்டைகள் வரை பயன்படுத்துகிறோம். இந்த வழியில் பல சாக்குகள் பயன்படுத்தப்படுகின்றன. அது அதிகமாக இருந்தால் நிலம் அதை உறிஞ்சாது. மீதமுள்ள உரம் காரமாக மாறி உப்பாக மாறுகிறது. அந்த உப்பு நுண்ணுயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் விஷமாக மாறுகிறது. இவை நுட்பமான இளைஞர்களின் வளர்ச்சிக்கு தடைகளை உருவாக்குகின்றன. அதனால் நமது தவறுகளால் நுண்ணுயிரிகள் பாதிக்கப்படுகின்றன. தரையில் ஊட்டச்சத்தை கொடுப்பதன் மூலமல்ல, நுண்ணுயிரிகளும் அழிக்கப்படுகின்றன. இது தவறு. நுண்ணிய உயிரினங்கள் நல்ல வளர்ச்சிக்கு அவர்களுக்கு ஆக்சிஜன், கார்பன் மற்றும் சத்தான சூழல் தேவை. அதாவது நிலம் சிறுமணியாக இருக்க வேண்டும். அதில் தேவையான கார்பன் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பயிரின் நிலைக்கு தேவையான சத்துக்களை கொடுப்பதால் நுண்ணுயிர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள்.
ரசாயன உரங்களை பயன்படுத்தவே கூடாது என்று யாராவது சொன்னால் நுண்ணுயிரிகள் இறந்துவிடும். இது தவறு. எனவே நமது தவறுகளால் நுண்ணுயிரிகள் அழிந்து வருகின்றன. மண் பரிசோதனை செய்த பின் அந்த மண்ணில் சத்துக்கள் இருந்தால் தனித்தனியான சத்துக்களை பயன்படுத்த வேண்டாம். ஊட்டச்சத்துக்கள் இருந்தால் அவற்றை பயன்படுத்த வேண்டாம். ஆனால் உங்கள் மண்ணில் என்ன சத்துக்கள் குறைவாக இருக்கிறதோ அந்தந்த சத்துக்கள் தாவரத்தின் நிலைக்கு ஏற்ப வழங்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பயிர் கொடுக்க வேண்டும். ஒரு முறை கொடுத்த ரசாயன உரங்கள் 3 முதல் 4 ஆண்டுகளாக பலன் தருவதில்லை. எனவே அனைத்து விவசாயிகளும் இந்த ஊட்டச்சத்துக்களை விஷமாக கருத வேண்டாம். இவற்றை தாவரங்களின் நிலக்கு தேவையான அளவு மண்ணில் சேர்ப்பதால் மண்ணில் உள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது. நுண்ணுயிரிகளுக்கு செறிவூட்டப்பட்ட கார்பன் மட்டுமே தேவை. கார்பனுக்கு தேவையான அளவு இவ்வளவு கொடுத்து தொடர்ந்து அதிகரிக்கும். நாம் இதை செய்ய வேண்டும். எனவே ஒவ்வொரு விவசாயியும் நுகர்வோருக்கு ஆர்கானிக் என்ற சொல்லை நம்பி ஏமாற வேண்டாம். மேலும் நல்ல விவசாயம் செய்யுங்கள். ஆலைக்கு அனைத்து கூறுகளும் தேவை. அதனால்தான் NBA ஆர்கானிக் மற்றும் ஊட்டச்சத்து சமநிலை விவசாயம், செறிவூட்டப்பட்ட மற்றும் சத்தான பொருட்களின் சீரான சாகுபடி, ஆலைக்கு அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் தேவை. அனைத்து விவசாயிகளும் தயவு செய்து இந்த சத்துக்களை விஷமாக கருத வேண்டாம். அப்படி யாராவது சொன்னால் அது தவறு. ஆனால் அதிகப்படியான உரங்களை கொடுப்பதால் அவை நச்சு பொருட்களாக மாறுகின்றன. அவர்களுக்கு நமக்கு பிரச்சனைகளை உருவாக்கலாம். எனவே பயிர்களுக்கு ஏற்ப இவற்றை அளவுகளில் கொடுப்பதால் நுண்ணுயிரிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது. இதை மனதில் வைத்து விவசாயம் செய்யுங்கள். அதிகப்படியான ரசாயன உரங்களை பயன்படுத்தக்கூடாது. தேவையான அளவு கொடுப்பதால் அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. தாவரங்கள் சிக்கலான வடிவத்தில் மட்டுமே ஊட்டச்சத்துக்களும் உறிஞ்ச முடியும் என்று நான் முன்பே கூறியுள்ளேன். எந்த ஒரு தாவரமும் எளிதில் உறிஞ்சக்கூடிய ஊட்டச்சத்துக்களை காட்டிலும் சிக்கலான வடிவத்தில் அவை உறிஞ்சப்படும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் நாம் செடிக்கு என்ன சத்துக்கள் கொடுக்கிறோமோ அந்த 16 வகையான சத்துக்களும் கரையாது. விஷம் கருதி அடர் விவசாயத்தில் சிக்கி பெரும்பாலான விவசாயிகள் மாட்டு கோமியம் மற்றும் மாட்டு சாணத்தை மட்டுமே கொண்டு எந்த விதமான சத்துக்களையும் வழங்காமல் விவசாயம் செய்து வருகின்றன. இதனால் சத்துக்கள் இல்லாமல் மகசூல் வராமல் செடிகள் ஆரோக்கியமற்று வருகின்றன. பூச்சிகளின் தாக்கம் முக்கியமாக தாவரத்திற்கு பூச்சிகள் இல்லாததால் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஊட்டச்சத்துக்கள் இல்லாததால் சிறிய நோய்கள் படிப்படியாக பெரிதாகின்றன. சத்து குறைபாடு இல்லாவிட்டாலும் செடிக்கு அருகில் எங்கும் நோய் வராது என்று முன்பே கூறியுள்ளேன். இந்த சத்துக்களால் சரியான நேரத்தில் மற்றும் சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் ஆலைக்கு அருகில் எந்த நோயும் வராது. ஆன்டி ஆக்சிடென்ட் என்ற நமது உடலில் ஆன்டிபாடிகள் இருப்பதைப் போலவே தாவரத்திற்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. அவை நோயை தடுக்கும் சக்தியை வழங்குகின்றன. ஆக்சிஜனேற்ற வளர்ச்சி ஏற்பட அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் தாவரத்திற்கு வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் நோய் தடுப்பு அதிகரிக்கும். மேலும் ஆலைக்கு அருகில் எந்த நோயும் வராது. மேல் வளிமண்டலத்தில் இருந்தோ அல்லது நிலத்தில் இருந்தோ ஏதேனும் நோய் வந்திருந்தால் தாவரங்கள் அதை தாங்கும். மேலும் குறைந்த விலையில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துகிறோம். விலையுயர்ந்த பூச்சிக்கொல்லிகள் சுமார் 2000 முதல் 2500 வரை தேவைப்படாது. குறைந்த விலையில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தினாலும் செடிகள் குறுகிய காலத்தில் ஆரோக்கியமாக மாறும். நோய் குணமாகும். எனவே இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் நச்சு ரசாயனங்கள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தேவையான அளவு கொடுங்கள். உரங்களில் சிக்கலான உரங்களை வாங்க வேண்டாம். உரத்தை தனியாக எடுத்து கலக்கவும். ஏனெனில் நம் நாட்டில் உரங்களின் கலவை தாவர நிறைக்கு ஏற்ப இல்லை. அவர்கள் அனைவரும் அதை அப்படியே விற்கிறார்கள். யூரியா, DAP,
பொட்டாஷ் போன்ற வெவ்வேறு உரங்கள். இவை மூன்றும் வெவ்வேறு உரங்கள். தனித்தனியாக வாங்கி கலவையை நீங்களே செய்யுங்கள். சாக்குகளில் எழுதப்பட்ட ஆதரவு அளவு வாங்கப்படவில்லை. யூரியா, பொட்டாஷ் தனித்தனியாக வாங்கி கால்சியம், மெக்னீசியம், சல்பர் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களுடன் ஜிங்க், இரும்பு, மாலிப்டினம், மாங்கனீஸ், போரான் போன்ற இவை அனைத்தையும் தனித்தனியாக சேர்த்து கலவையை நீங்களே தயாரிக்கவும். எந்த நிலையில் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது அவசியம். அப்போது முழுமையாக விவசாயம் செய்ய முடியும். எனவே இனிமேல் நுண்ணூட்ட சத்துக்களை செடியின் நிலைக்கு தகுந்தாற்போல் கிலோ கணக்கில் கொடுக்க வேண்டும். இவை அனைத்தும் விஷமல்ல. நிலத்திற்கு தேவையான அளவு மட்டும் கொடுத்தால் அதிக மகசூல் கிடைக்கும். ஆனால் தேவைக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டால் அவற்றின் கழிவுகள் நிலத்தில் தங்கி உப்புகளாக மாறி நுண்ணுயிரிகளுக்கு நச்சுத்தன்மையை நிரூபிக்கின்றன. இதில் கவனம் செலுத்துங்கள். செறிவூட்டப்பட்ட விவசாயம் என்பது சத்துக்களை தவிர விவசாயமே இல்லை. தயவு செய்து நீங்கள் அனைவரும் இந்த வலையில் சிக்காதீர்கள். செறிவூட்டப்பட்ட விவசாயம் செய்தாலும் ஊட்டச்சத்துக்கள் மாற்ற ஊட்டச்சத்துக்கள் கொண்ட சமச்சீர் உணவை நீங்கள் வளர்க்க வேண்டும். ஊட்டச்சத்துக்கள் சமச்சீர் விவசாயம் செய்யுங்கள். அப்போதுதான் நீங்கள் நல்ல மகசூல் கிடைக்கும். இது நான் உங்களுக்கு சொல்லும் செய்தி. அது உங்களுக்கு சரியாக தோன்றினால், நீங்கள் என்னை நம்பினால் இந்த சேனலை மற்ற விவசாயிகளையும் சேர்க்கவும். இந்த சேனலை பற்றி, இது குறித்தான செய்தியை பற்றியும் நீங்கள் சொல்வதன் மூலம் விவசாயம் குறித்தான இந்த செய்தி மற்ற விவசாயிகளையும் சென்றடையும். தயவு செய்து இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள். நன்றி.